வணக்கம். இது உதய டிஜிட்டல் செய்தி சேவையின் இரவு நேர செய்திகள். செய்தி தொகுப்பு உதய டிஜிட்டல் செய்தி பிரிவு. முதலில் தலைப்புச் செய்திகள். கிளிநொச்சியில் தீயில் எரிந்த வீடு. ஏனையின் வீதியில் விபத்து, 2 படுகாயம். நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரனுக்கு அச்சுறுத்தல். மீனவர்களை விடுதலை செய்ய கோரி ராமேஸ்வரத்தில் வீதி மறியல் போராட்டம். பிரான்சில் தொடர் வன்முறையால் வர்த்தக நிலையங்கள், வாகனங்கள் தீக்கிரை. அடுத்தடுத்து ஓய்வை அறிவித்த இந்திய வீரர்கள். தொடர்வன உள்நாட்டு செய்திகள். வடக்கு கிழக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகளின் ஏற்பாட்டில் ஜாலில் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. ஜாழ் மாவட்ட செயலகம் முன்பாக இன்று காலை 10 மணியளவில் குறித்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. இந்த போராட்டத்தில் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகள், பெற்றோர் என பலரும் கலந்து கொண்டனர். கிளிநொச்சி கண்டாவிளை பிரதேச செயலாளர் பிரிவிற்கு உட்பட்ட புன்னை நீராவி கிராம அலுவலகர் பிரிவில் உள்ள கண்ணகி நகர் பகுதியில் நேற்றைய தினம் மதிய உணவு தயார் செய்து கொண்டிருந்த வேளை வீடு தீப்பிடித்து எரிந்துள்ளது. சமையலில் ஈடுபட்டவர் மீனை வெட்டுவதற்காக வீட்டில் இருந்து வெளியில் சென்று மீனை வெட்டிக் கொண்டிருந்த பொழுது திடீரென வீடு தீப்பற்றி எரிந்ததை அவதானித்த பெண் ஓடிச் சென்று தொட்டிலில் படுத்துறங்கிய அவரது பிள்ளையை தூக்கிக் கொண்டு வெளியில் சென்று அயலவர்கள் மற்றும் உறவினர்களின் துணையுடன் வீட்டில் ஏற்பட்ட தீப்பரவலை கட்டுப்படுத்த முயன்ற போதும் வீடு முற்றாக எரிந்துள்ளது. இதன் பொழுது வீட்டில் இருந்த 50,000க்கும் மேற்பட்ட பணம், அலைபேசி, 2 மீன்பிடி வலைகள், உடைகள் மற்றும் வீட்டில் இருந்த உபகரணங்கள் அனைத்தும் முற்றுமுழுதாக எரிந்து நாசமாகியுள்ளதாகவும் அவர்கள் தற்பொழுது இடமின்றி அயலவர் வீட்டில் வசித்து வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. சாவகச்சேரி போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட ஏனையின் வீதியில் இன்று காலை இடம்பெற்ற விபத்தில் 2 படுகாயமடைந்த நிலையில் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளனர். இச்சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் மருத்துவர் பயணித்த காரும் பொதுமகன் ஒருவர் பயணித்த மோட்டார் சைக்கிளும் ஏனையின் வீதியில் விபத்துக்குள்ளான நிலையில் 2 படுகாயமடைந்த நிலையில் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். விபத்து குறித்து மேலதிக விசாரணைகளை சாவகச்சேரி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு வத்திராயன் பகுதியில் கடந்த 20ஆம் திகதி இரவு நபரொருவர் எரியூட்டப்பட்ட நிலையில் பொதுமக்களால் மீட்கப்பட்டு மருதம்கேணி பிரதேச மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு அங்கிருந்து பருத்தித்துறை ஆதார மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு மேலதிக சிகிச்சைக்காக யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டதன் பின்னர் நேற்று இரவு உயிரிழந்துள்ளார். மருதம்கேணியைச் சேர்ந்த 44 வயதுடைய சரவணபவானந்தன் சிவகுமார் என்ற 3 பிள்ளைகளின் தந்தையே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். குறித்த நபர் தீக்காயத்திற்கு உள்ளானதற்கான காரணம் இதுவரை கண்டுபிடிக்கப்படவில்லை எனவும் இதுவரையில் எவரும் கைது செய்யப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரனின் யாழ்ப்பாணத்தில் உள்ள இல்லத்தின் முன்பாக இனந்தெரியாத நபர்களின் அச்சுறுத்தும் வகையிலான நடமாட்டம் கடந்த வாரம் அளவில் அவதானிக்கப்பட்டுள்ளது. இலக்க தகடுகள் மறைக்கப்பட்டு மற்றும் முகமூடிகள் அணிந்தவாறு 4 மோட்டார் சைக்கிள்களில் வருகை தந்த இனந்தெரியாத நபர்களின் நடமாட்டமானது நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரனையும் அவரது குடும்பத்தினரையும் அச்சுறுத்தும் வகையிலான திட்டமிட்ட செயல் என்பதை கண்காணிப்பு கமராக்களில் பதிவாகியுள்ள காணொலி காட்சிகள் உறுதிப்படுத்துகின்றமை குறிப்பிடத்தக்கது. தொடர்வன இந்திய செய்திகள். எல்லை தாண்டி மீன்பிடித்த குற்றச்சாட்டில் 4 படகுகளுடன் கைது செய்யப்பட்ட 25 இந்திய மீனவர்களை கைது செய்ததை கண்டித்தும் அவர்களை விடுதலை செய்ய கோரியும் இந்திய தமிழ்நாட்டு பாம்பன் மீனவர்கள் கடலில் இறங்கி போராட்டம் ஒன்றினை இன்று காலை முன்னெடுத்துள்ளனர். இதில் மீனவர்களையும் உடனடியாக விடுதலை செய்ய கோரி பாம்பன் சாலை பாலத்தில் மீனவர்கள் வீதி மறியல் போராட்டத்தில் 1 மணி நேரத்திற்கு மேலாக ஈடுபட்டனர். மீனவர்களின் வீதி மறியல் போராட்டத்தால் மதுரை தனுஷ்கோடி தேசிய நெடுஞ்சாலையில் நீண்ட நேரமாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இந்த நிலையில் பாம்பன் பகுதி நாட்டுப்படகு மீனவர்களை இலங்கை கடற்படை கைது செய்ததை கண்டித்து சிறைப்பிடிக்கப்பட்ட மீனவர்களின் உறவினர்கள் மற்றும் நாட்டுப்படகு மீனவர்கள் கடலில் இறங்கி குறித்த மீனவர்களை விடுவிக்க கோரி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதனையடுத்து அதிகாரிகள் நடத்திய பேச்சுவார்த்தையின் அடிப்படையில் மீனவர்கள் தங்களது போராட்டத்தை தற்காலிகமாக ஒத்திவைத்துள்ள நிலையில் மீனவர்கள் விடுதலை செய்யப்படாவிட்டால் மீனவர்கள் போராட்டம் தொடரும் என தெரிவித்துள்ளனர். வயிற்றுப்பிழைப்பிற்காக மீன்பிடிக்க சென்ற மீனவர்களை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் என மீனவர்களின் உறவினர்கள் கண்ணீர் மல்க கோரிக்கை வைத்துள்ளனர். குறித்த சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது, பாம்பன் வடக்கு மீன்பிடி துறைமுகத்தில் இருந்து 50க்கும் மேற்பட்ட மீனவர்கள் இன்று அதிகாலை மீன்பிடிக்க கடலுக்கு சென்றனர். இந்த நிலையில் நெடுந்தீவு கடற்பரப்பில் மீன்பிடித்துக் கொண்டிருக்கும் போது அப்பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த இலங்கை கடற்படையினர் 4 நாட்டு படகுகளையும் அதில் இருந்த இருதயராஜ், கிரேஷியான், லயோனஸ் உள்ளிட்ட 25 மீனவர்களையும் கைது செய்து காங்கேசன் துறை கடற்படை முகாமிற்கு அழைத்து சென்றனர்.
சென்றிருந்தனர். அங்கு முதல் கட்ட விசாரணைகளுக்கு பின்னர் மீனவர்கள் அனைவரையும் யாழ்ப்பாணம் மீன்வளத்துறை அதிகாரிகளிடம் உரிய சட்ட நடவடிக்கைக்காக ஒப்படைக்க உள்ளனர். புனேவில் இருக்கும் லோனாவாலா பகுதியில் உள்ள புசி அணையில் திடீரென ஏற்பட்ட வெள்ளத்தில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த 5 பேர் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டனர். இவர்களில் 3 பேர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளனர். இந்த சம்பவம் நேற்று மதியம் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இது தொடர்பான வீடியோ இணையத்தில் வைரலான நிலையில் போலீசார் இது குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டவர்களில் 2 சிறார்கள் உள்ளிட்ட 3 இறந்துவிட்டதாகவும் மேலும் 2 குழந்தைகளை காணவில்லை என்றும் அவர்களை தேடும் பணி தீவிரமாக நடைபெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. உயிரிழந்தவர்கள் புனே நகரின் சயாத் நகர் பகுதியை சேர்ந்த ஒரே குடும்பத்தவர்களான சாகிஸ்தா அன்சாரி, அமிமா அன்சாரி, உமேரே அன்சாரி என அடையாளம் காணப்பட்டுள்ளதோடு அட்னான் அன்சாரி மற்றும் மரிய சையத் ஆகியோரை காணவில்லை என்றும் போலீசார் தெரிவித்துள்ளனர். நாட்டின் ராணுவ தளபதியாக மனோஜ் பாண்டே கடந்த 2022ஆம் ஆண்டு பதவியேற்ற நிலையில் அவரது பதவிக்காலம் கடந்த மே மாதம் 31ஆம் தேதி நிறைவடைந்த நிலையில் லோக்சபா தேர்தலையொட்டி அவரது பதவிக்காலம் ஜூன் 30 வரை ஒரு மாதத்திற்கு நீடிக்கப்பட்டது. தேர்தலுக்கு பின் புதிய அரசு பொறுப்பேற்றதும் ஜூன் 11இல் இந்திய ராணுவ ஜெனரல் உபேந்திர திவேதியை புதிய தளபதியாக நியமித்து ராணுவத்துறை அறிவித்திருந்தது. இந்த நிலையில் ராணுவ தளபதி மனோஜ் பாண்டே நேற்று ஓய்வு பெற்றுள்ளதை தொடர்ந்து ராணுவ நடைமுறைகளின்படி புதிய தளபதியாக ஜெனரல் உபேந்திர திவேதி பொறுப்பேற்றுள்ளார். மத்திய பிரதேசத்தைச் சேர்ந்த இவர் ரேவா சைனிக் பள்ளியில் படிப்பை முடித்து 1981இல் தேசிய ராணுவ அகாடமியில் சேர்ந்தார். அங்கு ராணுவ பயிற்சியை முடித்து 1984இல் ஜம்மு காஷ்மீர் ரைபிள்ஸின் 18வது படைப்பிரிவில் சேர்ந்த பின் அப்படைக்கு தலைமை தாங்கும் பொறுப்பிற்கு உயர்ந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. தொடர்வன உலக செய்திகள். பிரான்ஸ் நாடாளுமன்ற தேர்தலில் தீவிர வலதுசாரி கட்சி முன்னிலை பெற்றதை தொடர்ந்து அதனை எதிர்க்கும் தரப்பினர் தலைநகர் பாரிஸில் கடும் ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபட்டுள்ளனர். தீவிர இடதுசாரிகள், இஸ்லாமிய ஆதரவாளர்கள் உட்பட சமூகத்தின் பல தரப்பட்டவர்கள் இந்த ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபட்டுள்ள நிலையில் வர்த்தக நிலையங்களும் வாகனங்களும் தீக்கிரையாக்கப்பட்டுள்ளதை காண்பிக்கும் படங்கள் வெளியாகியுள்ளன. இதேவேளை போலீசாருக்கும் ஆர்ப்பாட்டக்காரர்களுக்கும் இடையில் மோதல்கள் இடம்பெறுகின்றன. கனடாவின் ஹமில்டன் பகுதியில் இடம்பெற்ற துப்பாக்கி சூட்டு சம்பவத்தில் ஒருவர் கொல்லப்பட்டுள்ளார். ஹமில்டனில் நடைபெற்ற விருந்து ஒன்றில் இவ்வாறு தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. துப்பாக்கி சூட்டில் 3 பேர் காயமடைந்ததாகவும் அவ்வாறு காயமடைந்து தப்பி சென்றவர்களில் ஒருவர் உயிரிழந்துள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். குறித்த விருந்துபசாரத்தில் சுமார் 40க்கும் மேற்பட்டவர்கள் பங்கு பற்றியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. தொடர்பான விளையாட்டு செய்திகள். சர்வதேச T20 கிரிக்கெட்டில் இருந்து ஓய்வு பெறுவதாக இந்திய சகலத்துறை வீரரான ரவீந்திர ஜடேஜா நேற்று உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளார். உலகக்கிண்ண T20 தொடரை வென்ற நிலையில் இந்திய அணியின் தலைவர் ரோஹித் சர்மா மற்றும் முக்கிய வீரரான விராட் கோலி ஆகியோர் சனிக்கிழமை இரவு ஓய்வை அறிவித்த நிலையில் தற்போது ஜடேஜாவும் அதே முடிவை அறிவித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. டெஸ்ட் மற்றும் ஒருநாள் தொடர்களில் தொடர்ந்து விளையாடுவதாகவும் இதன்போது தெரிவிக்கப்படுகின்றது. தனது முடிவு குறித்து சமூக வலைதளத்தில் வெளியிட்ட பதிவில் மனம் முழுக்க நன்றியுடன் சர்வதேச T20 கிரிக்கெட்டில் இருந்து ஓய்வு பெறுகிறேன். நாட்டுக்காக எப்போதும் எனது சிறந்த ஆட்டத்தை வெளிப்படுத்தி இருக்கின்றேன். இனிவரும் காலங்களில் அத்தகைய பங்களிப்பை வழங்குவேன். உலக கோப்பையை வெல்வது என்பது எனது T20 ஆட்டத்தின் உச்சபட்ச கனவாகும். அது நிஜமாகி இருக்கின்றது. இந்த நினைவுகளுக்காகவும் ஆதரவுக்காகவும் நன்றி. ஜெய்ஹிந்த் என குறிப்பிட்டுள்ளார். 2024 யூரோ கோப்பை கால்பந்து தொடரில் ஸ்பெயின் மற்றும் ஜார்ஜியா அணிகள் மோதிய ரவுண்ட் ஆஃப் 16 சுற்று போட்டி இடம்பெற்றது. இப்போட்டியில் ஸ்பெயின் 4-1 என்ற கோல் கணக்கில் அபார வெற்றி பெற்றுள்ளது. இதில் ஜோர்ஜியா சார்பில் அடிக்கப்பட்ட அந்த ஒரு கோல் ஸ்பெயின் வீரர் அடித்ததுதான். அதாவது ஸ்பெயின் வீரர் தவறுதலாக ஜார்ஜியாவின் கோல் போஸ்டில் கோல் அடித்து விட்டார். ஆக மொத்தத்தில் இந்த போட்டியில் அடிக்கப்பட்ட 5 கோல்களும் ஸ்பெயின் வீரர்களால் தான் அடிக்கப்பட்டது. இந்த போட்டியின் 18வது நிமிடத்தில் ஸ்பெயின் வீரர் ராபின் லே நார்மன் ஜார்ஜியாவுக்கு தவறுதலாக ஒரு கோலை அடித்ததன் மூலமாக ஜார்ஜியா அணி அப்போது 1-0 என்ற அளவில் முன்னிலை பெற்றது. இதையடுத்து ஜார்ஜியா வெற்றி பெற்றதை போல அந்த அணியின் ரசிகர்கள் குதூகலத்தில் ஆழ்ந்தனர். இந்த முன்னிலையை வைத்து ஜார்ஜியா இந்த போட்டியில் வெற்றி பெற வாய்ப்பு இருப்பதாக அவர்கள் கருதினார்கள். ஆனால் ஸ்பெயின் அதன் பின் கோல்மழை பொழிய ஆரம்பித்தது. ஸ்பெயின் அணியின் ரோட்ரி அந்த அணிக்கு முதல் கோலை அடித்தார். அடுத்து 2வது பாதியில் பேபியன் ரூஸ் 2வது கோல் அடித்தார். 2வது பாதியில் 75வது நிமிடத்தில் வில்லியம்ஸ் 3வது கோல் அடித்து அடுத்து 83வது நிமிடத்தில் டேனி ஓல்ட் 4வது கோல் அடித்துள்ளார். இதையடுத்து ஸ்பெயின் அணி 4-1 என்ற கோல் கணக்கில் எளிதாக வெற்றி பெற்று காலிறுதி சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. அதன்படி இவ்வணி காலிறுதியில் ஜெர்மனியை சந்திக்க உள்ளமை குறிப்பிடத்தக்கது.
இத்துடன் உதயன் டிஜிட்டலின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்து காலை நேர செய்தி சுருக்கத்தோடு இணைந்திருக்கலாம்.